வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வைகாசி அமாவாசையுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை தினத்து நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளை நீங்கள் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலே போதுங்கன்னா, நீங்கள் நீண்ட நாட்களாக இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாங்க. இந்த அமாவாசையில் நீங்கள் எப்படி வழிபடணும்னு தெரியணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் முறையாக உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு நாளில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அமாவாசைனாவே பார்த்திங்கன்னா முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய, விரதம் இருந்து அவர்களுடைய ஆத்மாவை சாந்தி அடைவதற்கான ஒரு புனிதமான நாளாக சொல்வோம். இந்த நாளை தாங்க நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கிய நாளாக அமையுது. இந்த நாளில் நாம் கொடுக்கக்கூடிய தானமும் தர்ப்பமும் பார்த்திங்கன்னா வழிபாடு முன்னோர்கள் நேரடியாக வந்து ஏற்பதாக சொல்லப்படுதுங்க. அமாவாசை தினங்களில் சில குறிப்பிட்ட நாட்களும் நட்சத்திரமே இணைந்து வருவதில் தான் கூடுதல் விசேஷமாக அமைஞ்சிருக்கு. இந்த நாட்களில் நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை தீர பரிகாரம் செய்து 10 மடங்கு அதிக பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அமாவாசையில் நீங்கள் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, இதற்கு ஜோஷ்ட அமாவாசைன்னு பெயர் இருக்குது. இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக பார்த்திங்கன்னா சோமவார அமாவாசையாக அமைஞ்சிருக்குதுங்க. அதிலும் கூடுதல் சிறப்பாக பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வந்திருக்குதுங்க. இதே தவற விடாதீங்க இந்த நாளில். இதில் பார்த்தீங்கன்னா மற்றொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையும் கிருத்திகை இணைந்த நாள் மே 26 மட்டும் இல்லைங்க, மே 27 தேதிக்கு வரை இருக்குது. இந்த 2 நாட்களுமே முன்னோர்களையும் நம்ம முருகப்பெருமானை வழிபாட்டு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளையும் பெற முடியுங்க. சூரியனும் சந்திரனும் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் சேரக்கூடிய நாளை தான் அமாவாசைன்னு சொல்வோம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து தந்தை வழி உறவுகளுக்கு காரணமாக இருப்பார். சந்திரன் பார்த்திங்கன்னா தாய் வழி உறவுகளுக்கு காரணமானவர். அமாவாசை பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாட்டிற்கு உரியதாக இருக்குது. இந்த நாளை நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்று தருங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் உரிய திங்கட்கிழமையில் சோமவார அமாவாசை அமைந்திருக்குது. சூரியனை சாட்சியாக வைத்து தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. சோமவார அமாவாசையில் முன்னோர்களுக்கு நீங்கள் திதியும் தர்ப்பணம் கொடுப்பதே மிகவும் விசேஷ பலன்களை ஏற்படுத்துங்க. கார்த்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுடைய பெயரில் தோன்றியது தாங்க முருகப்பெருமானுக்கு உரியதாக சொல்லப்படுது. கார்த்திகை நட்சத்திரமும் சூரியனுக்குரிய நட்சத்திரமாக இருக்குது. இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா சிவப்புங்க. இது செவ்வாய் பகவானுக்குரிய நிறமாகவும் இருக்குது. செவ்வாய்க்கு அதிபதி தாங்க முருகப்பெருமானுமே. பூமி, மனை, ரத்தம் தொடர்பான நோய்கள்னு கடன் ஆகியவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் தான். கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த விதமான பரிகாரம் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த நட்சத்திர நாளாக செய்தால் அது பல மடங்கு உங்களுக்கு அதிக பலன்களை பெற்று தருங்க. தீராத துன்பன்னு, தீராத கடன்னு, தீராத நோய் ஆகியவற்றில் பாதிக்கப்பட்டு இருந்தவங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளை நீங்கள் பரிகாரம் செய்து பாருங்கள். அதற்கான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரத்துடன் வருகின்ற சோமவார அமாவாசையை பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பரிகாரங்களையும் தானங்களை செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா தீராத துன்பம்னு, தீராத கடன்னு, தீராத நோய் ஆகியவற்றை நீக்கிடுங்க. பித்ரு தோஷம், காரிய தடை, திருமண தடை நீங்க, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் நீங்கள் முருகப்பெருமானிடம் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற இந்த நாளில் நீங்கள் பரிகாரம் செய்யலாங்க. மே 26ஆம் தேதி 11:31 மணிக்குள் தான் அமாவாசை தேதி துவங்குதுங்க. 27ஆம் தேதி காலை 9:09 வரையுமே அமாவாசை தேதி அமைஞ்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா மே 26ஆம் தேதி காலை 7:37 மணிக்கு தான் கிருத்திகை நட்சத்திரம் துவங்குது. மே 27ஆம் தேதி காலை 6:02 மணிக்குள்ள நட்சத்திரம் முடியுதுங்க. இந்த நாளில் நீங்கள் வழிபட்டு சிறப்பான பலன்களை பெற முடியுங்க. உச்சி வேலைக்கு பிறகு தாங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது விதி இருக்குது. மே 26ஆம் தேதி காலை 11:31 மணிக்கு தாங்க அமாவாசை தூங்குவதால் நீங்கள் பகல் 12 மணிக்குள்ளே திதி கொடுத்து முடிச்சிடுங்க.
அப்படி முடியலைனாலும் மே 27ஆம் தேதி காலை 6 மணிக்கு பிறகு நீங்கள் 9 மணிக்குள்ளே திதி தர்ப்பணம் கொடுத்துடலாங்க. ஆனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படைப்பதும் காகத்துக்கு சாதம் வைப்பது அனைத்து அமாவாசை திதி முழுமையாக இருக்குங்க. மே 26ஆம் தேதி அன்று நீங்கள் செய்யணும். அன்று ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இலை போட்டு படையலிட்டு வழிபடலாங்க. கடன் தீர பரிகாரமாக அமாவாசையில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, குளிகை நேரம் இல்லைன்னா சந்திர ஓரையில் செய்யணுங்க. அமாவாசைன்னு வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு வளர்ப்புறவங்களுக்கு முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யலாம். அப்படி முடியாதவங்க ஆடு மாடு காகன்னு சில பொருட்களை சாப்பிட கொடுத்துடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியனுக்குரியதாக சொல்லப்படுது. அவருக்கான தானியம் பார்த்தீங்கன்னா கோதுமை தாங்க. அதே போல் திங்கட்கிழமையிலும் அமாவாசையும் சந்திரனுக்குரியதாக இருக்குது. அவருக்குரிய தானியம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவுன்னு கோதுமை மாவுன்னு இவற்றில் ஏதாவது ஒன்றுடன் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து வாழைப்பழம் கலந்து ஆடு மாடு காகத்திற்கு கொடுத்துடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய மனதில் நினைத்துக்கோங்க. என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதை மனதார வேண்டிக் கொண்டு கொடுத்து வழிபடுங்க. அமாவாசை பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய மிக முக்கியமான விரத நாள்னே சொல்லலாம். இந்த நாளில் நாம் முன்னோர்களுக்கு வழிபட்டு அவர்களுடைய ஆசைகளை பெற முடியுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் பித்ரு சாபம் உள்ளிவற்றிலிருந்து நாம் விடுபட முடியுங்க. அமாவாசை நாளில் நாம் முன்னோர் வழிபாட்டுக்குரியதாக மட்டும்தான் பலருக்கு தெரியுது. ஆனால் இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? ஏன் முக்கியமாக இந்த நாளை குறிப்பிடுறோம்? அமாவாசை நாள் நல்ல நாளா கெட்ட நாளா போன்ற கேள்விகளுக்கான தெளிவான பதிவினை இனி பார்க்க போகிறோம். அமாவாசை பார்த்தீங்கன்னா சுப காரியங்களும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாது. இது பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு சர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள்னு இந்த நாளில் நம்ம சுப காரியங்களை தவிர்ப்பது சிலருடைய பழக்கமாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தென்பகுதிகளில் தாங்க இது போன்ற நம்பிக்கை அதிகம் இருக்குது. ஆனால் வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்படி யாரும் கருதுவது கிடையாதான். நிறைந்த அமாவாசை நாளில் தான் பார்த்திங்கன்னா கடை திறப்பதுன்னு புதிய வாகனங்கள் வாங்குவதுன்னு நிலப்பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கன்னு பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்படி இருவேறு நம்பிக்கைகள் பழக்கங்கள் உள்ளதால் அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா நல்ல நாளா கெட்ட நாளா என்ற கேள்வி பலருக்குள்ளே இருக்குதுங்க. அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனுமே நேர்கோட்டில் வருது. அன்று நாம் முன்னோர்களாக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவாங்களாம். தங்களது தலைமுறைகளை சூட்சுமான முறையில் தான் கண்காணிக்கிறாங்க. அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்ப்பாங்க, ஆசிர்வதிக்கவும் செய்கிறாங்க. எனவே பிது தேவதைகள் என்ன முன்னோர் வழிபாடு அவர்களுக்குரிய மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் நாம் புதிய காரியங்களை துவங்கினாலே நிச்சயம் பார்த்திங்கன்னா நல்லதே நடக்குங்க. அன்று நற்காரியங்களை செய்வதால் தீங்கு ஏற்படாதுன்னு முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம்தான் நல்ல நாள்னு சொல்லப்படுது. அமாவாசை தினம் பார்த்தீங்கன்னா உலகை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுதுங்க. அமாவாசையில் பிறக்கும் குழந்தைகளுடைய மூளை பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யணும் விஞ்ஞானிகளும் ரீதியாக நிரூபிச்சிருக்காங்க. அமாவாசை என்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகளும் கூறியிருக்காங்க. ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா அமாவாசை நிறைந்த நாளில் தாங்க அநேக மாணவங்க அமாவாசை மோதிரம் செய்து போட்டுக்கிறாங்க. சூரிய கலையுமே சந்திர கலையும் சேர்வதால் சுணுமுனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுதுங்க. அதனால் அமாவாசையில் சாஸ்திரங்கள் மந்திர ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷத்தை போக்கிக்கலாங்க. அமாவாசையில் பார்த்திங்கன்னா ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுது. அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டமான பூஜைகள் அமாவாசையில் நடத்தப்படுது. இறந்த ஆவிகள் பார்த்திங்கன்னா சந்திரனினுடைய ஒளிக்கட்சியில் உள்ள அமிர்தத்தை புசிக்கணும், இதுதான் அதற்கு உணவுன்னு சொல்லப்படுது. அமாவாசை என்று பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காதுனோ, அதனால் தான் ஆவிகள் உணவுக்கு திண்டாட்டும் பசி தாங்க முடியாமல் இறந்த சம்பாத்தமுடைய வீடுகளுக்கு வருவதாகவும் சொல்லப்படுது. அப்பொழுது நம்ம யாராவது எண்ணுகிறார்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறாருன்னு பார்க்குமாங்க. அமாவாசை என்று பார்த்திங்கன்னா நகரங்களில் வசிப்பவங்க ஏழை குழந்தைகளுக்குன்னு இல்லைன்னா ஆதரவற்றவங்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்யுதுடா. இதர தானங்கள் தருவது அவரவர் வசதிகளை பொறுத்துங்க. இன்றைய தினம் நீங்கள் அன்னதானம் செய்வதன் மூலம் முன்னோர்களுடைய ஆசைகளை பெற முடியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.